ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கும் சாம்பார் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடாதீங்க. ஆமாங்க, இன்றைக்கும் சாம்பார் தான். ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. முள்ளங்கி போட்டு சாம்பார் செய்ய போகிறேன். கூட அது சாம்பார் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. வேறு என்னங்க செய்கிறது, வேறு எதுனா செஞ்சால் சரியாகவே சாப்பிடல அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லிடுறாங்க. அதுக்காகவே மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த சாம்பாரே நான் செஞ்சிடறதுங்க. அந்த சாம்பார் செஞ்சுட்டா அந்த வார்த்தை வந்து வரவே வராது. பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முள்ளங்கி வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற டைமில் இந்த முள்ளங்கி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணி சாப்பிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஆகாதுங்க. இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். காலையில் வந்து டைமே இல்லைங்க. ஒரு உருளைக்கிழங்கா கட் பண்ணி நான் வந்து சேர்த்துட்டே இருந்தேன். அதனாலேயே உருளைக்கிழங்கு செய்கிற ஃபுல் வீடியோ வந்து என்னால் எடுக்கவே முடியலங்க. இப்போ சாம்பார் வந்து தாளிச்சிட்டேன். சுட சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் கூட ரெடி. இந்த பொரியல் வந்து நான் எப்போவுமே செய்கிற மாதிரி தாங்க செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கும் போதே நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ சாம்பார் கூட ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்தேன். இப்போ தாங்க பப்பாளி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தோலெல்லாம் உரிச்சு ரெடியாக வச்சுட்டா நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல பழமாக தாங்க இருந்தது. உள்ளே பாருங்க எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் போல தாங்க இருந்தது. நானும் ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது. பப்பாயா வந்து அஸ்மாக்கும் ரயானுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. பாதி வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க, பாதி டிஃபன் சாப்பிட்டு வீட்லேயே சாப்பிட்டும் போனாங்க. சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குங்க. ஆனாலுமே வத்தல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் பொரிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் பேக் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ரெண்டு பேருமே வேற பிளான் பண்ணிட்டாங்க. உருளைக்கிழங்குல சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து பொட்டேட்டோ ரைஸ் மாதிரி வச்சு கொடுத்துட்டேன். சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் தாங்க வச்சிருக்கேன். இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தாங்க பேக் பண்ணியிருக்கேன். ஆனால் சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஈவினிங் வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்டே நம்ம தோல்லாம் உரிச்சு பப்பாளி வச்சுட்டது நல்லதா போச்சுங்க. இப்போ ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. ஸ்நாக்ஸ் வந்து பப்பாளி வந்து பேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் அதிகமாக தாங்க பேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 பிரேக் டைம் இருக்குது. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. டெய்லி பாய் சொல்கிறது உங்களுக்காக தாங்க. ஒரு முறையாவது நீங்கள் கமெண்ட்டில் பாயின்னு சொல்லுங்கள். ஸ்கூலில் விட்டுட்டு வந்து எனக்குமே நிறைய வேலை இருக்குங்க. வந்து அதையும் செய்யணும். ஓகே, இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம். இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைங்க. பால் தான் கொண்டு போயிருந்தேன். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஸ்லிப் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்க படிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 3 டேஸ் யோகா கிளாஸ் வந்து லீவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃப்ரைடே வரைக்கும் லீவ் தாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே. அதனால மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, 2 பேருமே ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. அவங்களும் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரயாந்து தான் கொஞ்சம் அதிகமாக தான் இன்னைக்கு போட்டு விட்டேன். பரவாயில்ல, சாப்பிட்டுருக்கான். அஸ்மாவும் எல்லாமே சாப்பிட்டுருக்கா. கொஞ்ச நாளாவே நல்ல மழையா இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.